ஈஸியா கிடைச்சிரும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ராய்க்கு அந்த பாஸ்கெட் பையன் இறங்கி விளையாட ஆரம்பிச்சுருன்ற ஒரு இது இருக்கும்ல. அப்படி இருந்தா எதுவுமே ஆடி இருக்க முடியாது. எதுவுமே ஆடலாம். டிஎன்பிஎல் ஆடி இருக்கேன், பட் அதுல இருந்தா அந்த மாதிரிலாம் ஆட முடியாது. சான்ஸே கிடையாது. டேலண்ட் ஒன்லி மேட்டர்ஸ்ல 100% டேலண்ட். எவ்வளோ பேர் இப்போ எவ்வளோ சூப்பர் பீப்புள் தேவ் கம் இன் டிஎன்பிஎல். எங்கேருந்தோ வராங்க, வந்துட்டு கலகின்னு இருக்காங்க. பால் சேஞ்ச்னால நடந்த மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து மூன்றாவது டெஸ்ட் மேட்ச்ல இந்தியாவுக்கு இங்கிலாந்து நடுவில் லார்ட்ஸ் மைதானத்துல நம்மளால பார்க்க முடிஞ்சுது. இந்த பால் சேஞ்ச்ல அப்படி என்னதான் பெரிய கான்ட்ரவர்சி இருக்குது, என்ன சண்டை அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய வீடியோ ஏற்கனவே போட்டாச்சு. இந்த மாதிரி வந்து பால் ஷேப்ல இல்லைன்னு சொல்றாங்க, பால் வந்து பிரச்சனையாகுதுன்னு சொல்றாங்க, மாத்தி கொடுக்க சொல்லி இந்திய அணி கேட்கறாங்க, அதுக்கு வந்துட்டு அம்பையர் முடியாதுன்னு சொல்றாங்க. இங்கிலாந்துடைய டீமை சேர்ந்தவங்க, எக்ஸ் வீரர்கள், கோச், அவங்க எல்லாரும் கலாய்க்கிறாங்க. என்னங்க எத்தனை பாலுங்க நீங்க மாத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. பட் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஒரு பால் சேஞ்ச் அப்படின்ற ஒரு இடம் வரும்போது அந்த ஒரு பால் எல்லாம் பாக்ஸ் எடுத்து போட்டு கொண்டாடுறாங்கல்ல, அந்த பால் எல்லாம் எங்க இருந்து வருது? ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பால் அப்படிங்கிறது எதுல இருந்து ஆரம்பிக்குது? எங்கிருந்து கிடைக்கிற பால்ஸை இந்த மேட்ச் நடுவில் கொண்டு வராங்க. ஒரு 30 ஓவர் முடிவுல வந்துட்டு ஒரு பாலை மாற்ற வேண்டிய நிலைமை ஒருவேளை ஏற்பட்டுச்சுன்னா 30 ஓவர் ஏற்கனவே ஒரு மேட்ச்ல போடப்பட்ட பாலை கொண்டு வந்து கொடுப்பாங்களா, இல்ல வேற மாதிரி கொண்டு வந்து கொடுப்பாங்களா? ஒரு நியூ பாலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நியூ பால் மட்டும் தான் கொடுப்பாங்களா? என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் வச்சு நம்ம பழைய மேட்ச், ஏங்க நாங்க அந்த மேட்ச்ல ஒரு பால் போட்டோம்ல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, இந்த மேட்ச் எங்களுக்கு அந்த பால் நீங்க கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுப்பாங்களா மாட்டாங்களா? எப்படி நீங்க உங்க பாக்ஸ்ல இருந்து வந்து சரியான பாலை பிக் பண்ண முடியும் இப்படின்ற பல விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மை டியர் படிச்சு ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ இந்த பால் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயங்க. எப்போ வந்து அது அம்பையருடைய கண்ட்ரோல்ல இருக்கும், எப்பெல்லாம் வந்து பவுலர்ஸ்னால அதை கேட்டு வாங்க முடியும்ன்ற நிறைய விஷயங்கள் ஆக்சுவலா இதுல ஒழிஞ்சிட்டு இருக்கு. இதை பத்தி நிறைய பேர் வீடியோவா போட்டிருப்பாங்களா, நீங்க பார்த்திருப்பீங்களா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த வீடியோல அதை பத்தி நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போகிறோம். சோ வந்து இந்த பால் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எங்க முதல்ல ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு 2 to 3 நாட்களுக்கு முன்னாடி அந்த ஹோஸ்ட் அசோசியேஷன், அதாவது இப்ப செப்பாக்ல மேட்ச் நடக்குது அப்படின்னா நம்ம எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்துடைய இவங்க அசோசியேஷன். சோ இந்த மாதிரி இப்ப மும்பைல வான்கடையில நடக்குது அப்படின்னா மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன். ஓகே, சோ இப்ப அந்த மாதிரி அந்த லோக்கல் ஹோஸ்ட் கிரவுண்டுடைய அசோசியேஷன் இருக்குல்ல, அந்த அசோசியேஷன் மேட்சுக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி கொண்டு வந்து பாலை கொடுப்பாங்க. இப்போ ஓல்ட் டிராஃபர்ட்ல மேட்ச் நடக்க போகுது அப்படின்னா லாங்கஷயர் வந்துட்டு பால்ஸ் கொடுத்துருவாங்க. யார்கிட்ட கொடுப்பாங்க? 4th அம்பையர் கிட்ட ஒரு பாலை கொண்டு வந்து அசோசியேஷன் கொடுக்கணும். எந்த பாலை கொடுப்பாங்க? அதாவது 4th அம்பையர்கிட்ட கொடுக்கப்படக்கூடிய இந்த பால்ஸ் எல்லாமே அந்த கிரவுண்ட்ல, அந்த அசோசியேஷனோட அந்த கிரவுண்ட்ல இதுக்கு முன்னாடி நடந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ்ல யூஸ் பண்ணப்பட்ட பந்துகள், அந்த பால்ஸ் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதே கிரவுண்ட்ல, இதே வென்யூல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் நடந்திருக்கும்ல, அந்த மேட்ச்ல யூஸ் பண்ண பால்ஸ் தான் கொண்டு வந்து இவங்க கொடுப்பாங்க. அப்ப இந்த 4th அம்பையர் இதை என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த பால்ஸ் எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணுவார். எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணுவார்? இந்த காஜ் ஒன்று வச்சிருக்காங்க இல்லையா கையில, ஒரு 2 வளையம் மாதிரி கையில ஏதோ இந்த கைதிகள் எல்லாம் கட்டி கொண்டு போற ஒரு 2 இருக்கும் பாருங்க, அந்த 2யுமே எதுக்கு வச்சிருக்காங்க அதையும் நம்ம பார்ப்போம். இப்ப அந்த 2ல ஒரு இதுக்குள்ள பால் போகணும், இன்னொன்னுக்குள்ள பால் போக கூடாது. அப்படி இருந்தாதான் அது சரியான பால். இதை நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். என்ன பால உள்ள போனா மாத்துவாங்களா, இல்ல போகலனா மாத்துவாங்களா, என்ன பண்றாரு அம்பையர் எனக்கு புரியல, எங்க நல்ல வச்சிருக்காரு, உள்ள போதும் மாத்த மாட்டேங்கிறாரு, சம்டைம்ஸ் உள்ள போகுது ஆளும் மாத்திடுறாரு, என்ன நடக்குது அப்படின்னு நிறைய பேர் வச்சிருப்பாங்க. இந்த டவுட்டுக்கு பதில் என்னன்னா, இந்த காஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு இதுக்குள்ள பால் போகணும், ஒரு இதுக்குள்ள பால் போகக்கூடாது. அது மாதிரிதான் அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்போ 2த்துக்குள்ளயுமே ஒரு பால் போச்சுன்னா the ball is smaller in size அர்த்தம். அப்ப இது ரொம்ப சின்ன பால், இது பால் லூஸ் பண்ணிருச்சு அந்த ஷேப்ப, இட்ஸ் கான் அவுட் ஆஃப் ஷேப் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல அந்த பாலை வந்துட்டு செலக்ட் பண்ண மாட்டாங்க. சோ இப்ப இந்த பால்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இந்த செக்கிங் எல்லாம் பண்ணி எடுத்து வச்சிடறாங்க. எதுல வைக்கிறாங்க அப்படின்னா பால் லைப்ரரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஒரு பாக்ஸ், ஒரு பெட்டி எடுத்து வராங்களே ஆபீஸ்க்குலாம் அங்கிள்ஸ் கொண்டு போற சூட்கேஸ் பெட்டி மாதிரி, அந்த பிரீஃப் கேஸ் ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள பாலா கிடக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் வந்து பால் லைப்ரரி. அதாவது இந்த பால் லைப்ரரின்னு அவங்க வச்சுக்கிற அந்த இதுல இருந்தா இந்த இதெல்லாம் வருது. சோ இந்த பால் லைப்ரரின்ற இந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு பால் போகணும்னா இந்த டெஸ்ட்கள் எல்லாம் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வரணும். ரைட். இப்போ இதுல என்ன இன்னொரு விஷயம் நடக்குது அப்படின்னா, இந்த பொட்டன்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் பால்ஸ் அப்படிங்கிறது இந்தியா, இங்கிலாந்து மாதிரி இடத்துலலாம் வந்து ஒரு 20 பால் ரீப்ளேஸ்மெண்ட் மினிமமா இருக்குமாமா. பட் ஆனா வந்து சில நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 12 பால்ஸ் வரைக்கும் கூட ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும், அதுக்கு மேல இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஒரு 4th அம்பையர் ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறத அந்த இடத்துல பார்த்தாருன்னா அவர் வந்து அதை ஓகே ரைட் நான் மாத்தி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. சரி இல்லப்பா இது வந்து நல்லா தான் இருக்குது, நீ தான் தேவையில்லாம சொல்ற அப்படின்னு டிக்ளைனும் பண்றாரு. ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு 80 ஓவருக்கு முன்னாடி முதல்ல ஒரு பாலை சேஞ்சே பண்ண முடியாது, இதுதான் நம்மளுடைய ரூல் சொல்லுது. அப்போ இந்த நியூ பால் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க மாத்தணும்னு சொன்னா இந்த பாராமீட்டர்ஸ் அது உடைக்கணும்.
அதாவது இதுக்குள்ள போகுது அதுக்குள்ள போகல அப்படிங்கிற அந்த இதை உடைச்சு 2க்குள்ளேயும் போகணும் 2க்குள்ளேயும் போகாம இருக்கணும். அது இல்லாம இருந்துச்சுன்னா அவங்க மாத்தவே மாட்டாங்க. நீங்க என்னதான் வந்து ஒரு பவுலராக இது வந்து ஷேப்ல இல்ல, இது வந்து எனக்கு ரொம்ப சாஃப்டா இருக்குது, இது வந்து போவே மாட்டேங்குது, பவுன்ஸே ஆகல, நீங்க எவ்வளவு குற்றங்களை குறைகளை சொன்னாலும் அவங்க அதை மாத்தி தர மாட்டாங்க. இதுதான் வந்து விதிமுறை. அப்போ ஒரு அம்பையர் தானாவே முன் வந்து இதை மாத்த முடியுமா அப்படின்னா முடியும். எப்போ அப்படின்னா அவருக்கு சந்தேகம் இருக்குது. இப்ப பால் டேம்பரிங்ன்ற ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பால் டேம்பரிங்கை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஆதாரம் வேணும். இவங்க இதை பண்ணிருக்காங்க, இந்த பால் இந்த பாக்கெட்ல வச்சு தேய்ச்சாரு, சாண்ட் பேப்பரை வச்சு இது இழுத்தாரு அப்படின்னு ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும். இந்த வீடியோ ஆதாரம் என்கிட்ட இல்ல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பால் டேம்பர் ஆன மாதிரி எனக்கு சந்தேகம் இருக்குதுன்னு ஒரு அம்பையருக்கு தோணுச்சுன்னா அந்த அம்பையர் அந்த பாலை தம்பி கொண்டாங்க ஒரு நிமிஷம் சொல்லி எனக்கு சந்தேகமா இருக்கு, ஆனா என்ன நினைச்சுன்னு தெரியல, சரி இதை மாத்திடுவோம் எதுக்கும் அப்படின்னு சொல்லி உடனடியா அந்த பாலை மாத்துவதற்கான அந்த ஒரு விதிமுறை இருக்குது. சோ அவர்னால அதை மாத்த முடியும். அவருக்கு அந்த ரைட்ஸை கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பால்ஸ் பத்தலைங்க, இருக்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு, எதுவுமே வேணான்றாங்க, என்ன பண்ணட்டும் அப்படின்னா அந்த பாக்ஸஸ்ல இருந்து ஏதாவது ஒரு பாலை நீங்க சூஸ் பண்ணி தான் ஆகணும். இதுல எதுவுமே சரியில்லை நீங்க சொல்ல முடியாது. ஒருவேளை எல்லா பாலையும் யூஸ் பண்ணியே முடிச்சிட்டாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் பால்ஸா யூஸ் பண்ணி பெட்டியெல்லாம் காலி ஆயிருச்சு அப்படின்னா பக்கத்து அசோசியேஷன்ல இருந்து நீங்க ஒரு பால் பெட்டியை வாங்கி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சட்ட விதிமுறை சொல்லுது. இப்போ நம்ம செப்பாக்ல மேட்ச் நடந்துட்டு இருக்குது, இங்க இருக்கக்கூடிய பால்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, கிரிக்கெட் ரூல்ஸ் எழுதி வச்சிருக்காங்க, ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு நாள் எல்லா பாலும் காலியா போயிடுச்சுங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா நீங்க பக்கத்துல நம்ம சிதம்பரம் இது சின்னசாமி ஸ்டேடியத்துல இருந்து ஒரு பெட்டியை நாளை நைட்டா கொண்டு வந்து நாளை காலையில இதெல்லாம் நீங்க கொடுக்கலாம் இப்படின்ற விதிமுறையும் இருக்குது. அப்ப இங்க இன்னொரு ஒரு கேள்வி வருது, ஏங்க இப்ப நான் 30 ஓவர் முடிஞ்ச நிலைமையில பால் வந்து இந்த 2 இதுக்குள்ளவே போகல, அவுட் ஆஃப் ஷேப்னு தெரிஞ்சு போச்சு, இப்ப மாத்துறாங்க. எனக்கு அதே மாதிரி ஏற்கனவே ஒரு மேட்ச்ல 30 ஓவர் போட்டு முடிச்ச பால் கிடைக்குமாங்க அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. இத்தனை ஓவர் முடிஞ்ச பால், இந்த பாக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் 10 ஓவர் ஓல்டு பால், இந்த பிரீஃப் கேஸ்ல இருக்கிறதெல்லாம் 20 ஓவர் பால் அப்படின்னு கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இவங்க பிரிச்சு வைக்கிறதே கிடையாதான் எங்கேயுமே. ஒரு மேட்ச் முடியுது, அந்த மேட்ச்ல இருந்து பாதியில மாத்தப்படக்கூடிய பால்களாக வர்றது எல்லாத்தையும் இவங்க வச்சுக்கிறாங்க எடுத்தே தவிர, நீங்க ஒரு 40 ஓவர் முடிவுலயோ 60 ஓவர் முடிவுல உங்களுக்கு வந்துட்டு நீங்க அம்பையர்கிட்ட கேட்டு அம்பையரும் ஒத்துக்கிட்டு பாலை மாத்தி கொடுக்குறாரு அப்படின்னா அந்த இடத்துல வரக்கூடிய அந்த பால் அதே மாதிரி அத்தனை ஓவர்ஸ் போடப்படக்கூடிய ஒரு பாலாக இருக்கிறதுக்கான சாத்தியங்களே கிடையாது. நீங்க அந்த பாலை வச்சு பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு நீங்க பாக்குறீங்க, ஏங்க சரி இந்த நேரத்துல எனக்கு என்னமோ இது கொஞ்சம் ஓகேவா தெரியுது, நீங்க சூஸ் பண்ணி எடுக்கிறது தான் உங்க லக்கு தான். நீங்க எடுக்கிற பால் ஏற்கனவே போட்டுட்டு இருந்த பாலை விட மோசமா போச்சுனாலும் ஒன்னும் சொல்ல முடியாது. இப்ப இந்தியாவுக்கு அந்த மாதிரி தான் நடந்துச்சு. ரீப்ளேஸ்மெண்ட் பால் லார்ட்ஸ் மைதானத்துல வாங்கினாங்க, வாங்கி 8 ஓவர் தான் போட்டாங்க, அதுவும் அவுட் ஆஃப் ஷேப் போச்சுன்னு திரும்ப வந்து பிரச்சனைக்கு நின்னாங்க. ஏங்க நான் என்னங்க பண்றது, உங்க மேலதாங்க தப்பு அப்படின்ற மாதிரி. சோ இந்த மாதிரி குளறுபடிகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் விதிகள் இதைத்தான் சொல்லுது. ஒரு பாலை நீங்க மாத்துவதற்கு இத்தனை ஓவர் வெயிட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி ஒரு வேளை அவுட் ஆஃப் ஷேப் பால் போயிடுச்சுன்னா மாத்தி கொடுப்போம் அப்படிங்கிறது விதிகள் சொல்லுது. ஆனா தாண்டி எனக்கு சாஃப்டா இருக்குது, நான் அமுக்குனாலே பால் அமைங்கிற மாதிரி இருக்கு, ஒரு சைடு ரொம்ப சாஃப்டா இருக்கு, போடவே முடியல, நீங்க என்ன சொன்னாலும் போட்டுதான் ஆகணும் நீங்க அப்படின்றதான் விதிமுறைகள். இப்ப இருந்த அளவு கூட கிடையாது, முன்னாடி அதை விட மோசம், பேசவே முடியாது, போடு பால் எல்லாம் ஏஞ்சி போயிட்டே இருந்துருவாங்க. இப்பெல்லாம் பரவாயில்ல, அட்லீஸ்ட் பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்கு, பவுலர்ஸ்க்கு ஃபேவரபிளா இருக்கு. அப்ப அதுவும் கிடையாதாம்மா, மோசமா இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ரைட், ஓகே. இப்ப இதை விட்டா பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு விஷயம் இருக்குது. அப்ப இதுல எல்லா பிரச்சனைகளையும் நம்ம தீர்த்தாச்சா, லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காதுன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த லோக்கல் மேட்சஸ்ல கிடைக்கிறது மட்டும்தான் அப்படின்னா இல்ல, பக்கத்து ஊர்ல இருந்து பாலை வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கறது சொல்லியாச்சு. இப்ப இந்த ஸ்விங்கு டேமேஜ் அதெல்லாம் இருக்கு இல்லைங்கிறத வச்சு ஒரு அம்பையர் முடிவு பண்ற அதே நேரத்துல அம்பையால தானாக முன் வந்தும் கூட மாத்த முடியும் அப்படிங்கறது இப்ப நம்ம சொன்னோம். இப்போ இந்த பிராண்ட் பால்ஸ்ல பிரச்சனை இருக்குதாங்க, இந்த பர்டிகுலர் பிராண்ட் பால்ல ப்ராப்ளம், அந்த பர்டிகுலர் பிராண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கா அப்படின்னா கிடையாது. எல்லா பிராண்டோடைய பால்ஸ்லயுமே இந்த ப்ராப்ளம் வருதுங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லா ஊர்லயும் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப இந்தியாவில விளையாடுற பால்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஜிங்கிற கம்பெனி தயாரிக்கிற பந்துகள். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் டியூக்ஸ் பால், வெஸ்ட் இண்டீஸ்லயுமே டியூக்ஸ் தான். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குக்கூபரா அப்படிங்கிற பால்ஸ் மத்த எல்லா ஊர்களையும் ஆஸ்திரேலியா ஏசியா எல்லா இடத்துக்கும் போனா குக்கூபரா பால் தான். இப்போ இந்த குக்கூபரா பால் தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப யாருமே ப்ரிஃபர் பண்ணாத பால் மாதிரி கருதப்பட்டுச்சு. ஆனா இப்போ அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் மெத்தட மாத்திட்டாங்க, நிறைய பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. டியூக்ஸ் பால் இப்ப நீங்க வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா சீரீஸ்லயுமே இதே பிரச்சனை தான். வெஸ்ட் இண்டீஸ் போலர்ஸ் வந்து என்னங்க பால் இது அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு அவங்களுக்கே டென்ஷன் ஆகிற அளவுக்கு பால் போச்சு. இந்தியாலையுமே இதே நீங்க வந்து ஒரு 2010-15 காலத்துலலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த எஸ்ஜி பால்ஸ் எல்லாம் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருக்கு. பால் ஷேப் அவுட் சீக்கிரம் போயிருது அப்படின்னு. அப்போ இது மேனுஃபேக்சர் பிரச்சனை கிடையாது, அந்த வெதருக்கு ஏத்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி வெயில் இருக்கு இல்ல வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி கூட நிறைய மாறும் அப்படின்றா சொல்லப்படுது. சோ இதுதான்
இந்த பால் ரீப்ளேஸ்மெண்ட் தியரி அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். இதே மாதிரி கிரிக்கெட்ல உங்களுக்கு வேற ஏதாவது சில விஷயங்கள், இது எப்படி இயங்குது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெக்கானிசம் என்ன, இந்த மெஷினரி எப்படி ஃபாலோ செய்யப்படுது, ஃபங்க்ஷனிங்கா இது எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த வீடியோ நான் உங்களுக்கு அதை தெளிவா சொல்றேன். இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை பார்க்கும் முறை விடைபெறுவது உங்கள் பாடம். ஓகே பாய்.